துளிர் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி எண் 95 66 83 55 99. இப்போ நிறைய விவசாயிகள் கேட்குறாங்க, பெவேரியா பேசியானாவும் புழுவைத்தான் கொள்ளுங்கிறீங்க, பேசிலஸ் துரிஞ்சியான்சிஸும் புழுவைத்தான் கொள்ளும் அப்படிங்கிற, ரெண்டுமே புழுவைத்தான் கொள்ளுது, ஏன் மருந்தை மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான விளக்கத்தை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். புழு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய மருந்து பெவேரியா பேசியானா. ஒரு முருங்கை மரத்தில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல புழு நல்லா நிறைய தெரியும், அப்போ நீங்கள் பெவேரியா பேசியானாவை பயன்படுத்துங்க. புழு கண்ணுக்கு தெரியல, இலைய சுருட்டிகிட்டு இருக்குது, கத்திரியில் தண்டுக்குள்ளே தொலைச்சி இருக்குது, அந்த மாதிரி இலையை சுருட்டி மறைத்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மருந்து பேசிலஸ் துரிஞ்சியான்சிஸ். கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா பெவேரியா பேசியானா, கண்ணுக்கு தெரியல அப்படின்னா துரிஞ்சியான்சிஸை நீங்கள் பயன்படுத்த வேணும். இந்த மருந்துகள் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பெவேரியா பேசியானா அப்படிங்கிற மருந்தை புழு மேலே அடித்த உடனேயே என்ன நடக்கும் அப்படின்னா, கைட்டினேஸ் அப்படிங்கிற ஒரு நொதியை இந்த பெவேரியா பேசியானா சுரக்க ஆரம்பிக்கும். சுரந்ததுக்கு அப்புறமா அந்த புழுக்களினுடைய தோல் பகுதி மெலிசா ஆக ஆரம்பிக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த தோல் வழியாக இது உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அப்படியே மெதுவாக ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும். ரத்தத்தில் இது கலந்ததுக்கப்புறமா பியூபிரெசின் அப்படிங்கிற ஒரு நச்சை சுரக்க ஆரம்பிக்கும். அது அப்படியே ரத்தத்தில் கலந்து அப்படியே படிப்படியாக அந்த புழுவை முடக்கி அப்படியே 2 நாளில் கொன்னுடும். இந்த புழு இறந்ததுக்கப்புறமா அடுத்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை கலரில் ஒரு பூஞ்சானம் பரவ ஆரம்பிக்கும். இந்த பூஞ்சானம் பரவனதுக்கு அப்புறமா காற்றடிக்கும் போது அப்படியே காற்று ஃபுல்லாக எல்லா பக்கமுமே இது பரவ ஆரம்பிக்கும். அது அடுத்த புழுக்கள் மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த புழுக்களில் அப்படியே இந்த பூஞ்சானங்கள் பரவி அப்படியே 2 நாளில் புழுக்களை கொன்னுடும். இப்போது புரியுதுங்களா? புழு கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா பெவேரியா பேசியானா அடிக்கும்போது அற்புதமாக வேலை செய்யும். ஒருவேளை கண்ணுக்கு தெரியாமல் இலையை சுருட்டிட்டோ அல்லது தண்டுக்குள்ளேயோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம துரிஞ்சியான்சிஸை கொடுக்க சொன்னோம். இந்த துரிஞ்சியான்சிஸ் நம்ம கொடுக்கும்போது இலைகள் மேலே பட்டுச்சுன்னா அடுத்து இந்த புழுக்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இலையை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்படியே வயிற்றுக்குள்ளே இந்த பேசிலஸ் துரிஞ்சியான்சிஸ் போக ஆரம்பிக்கும். அது போய் கிரையோப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு நச்சை உள்ளுக்குள்ளே சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உடல் பகுதியை புண்ணாக்கிரும். புண்ணாக்கினதுக்கப்புறமா அடுத்து உணவு எடுக்க முடியாமல் அப்படியே அந்த புழுக்கள் இறந்துடும். இப்போது இந்த ரெண்டும் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் எதை எப்போ கொடுக்கணும்? இப்போது எள்ளு செடியிலையோ அல்லது முருங்கை செடியிலையோ புழு கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சுதுன்னா பெவேரியா பேசியானா அப்படிங்கிற மருந்தை கொடுங்க. கத்திரியிலையோ அல்லது மக்காச்சோளத்துலையோ அல்லது மல்லிகைப்பூலையோ உள்ளுக்குள்ளே புழு ஒளிஞ்சிருக்கும், கண்ணுக்கு தெரியாது, அதை சாப்பிட வச்சு கொள்ளணும். அந்த இடத்துல நீங்கள் பேசிலஸ் துரிஞ்சியான்சிஸை கொடுங்க. தோல் மேலே பரவி கொள்வது பெவேரியா பேசியானா, வயிற்றுக்குள்ளே போய் தொந்தரவு பண்ணி கொள்வது துரிஞ்சியான்சிஸ். இந்த ரெண்டையும் புரிஞ்சுட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இதில் கிடைக்கும். இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம், ஒரு செரிக்கலை. மாறுவோம், மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.